டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 191. காலை 10 மணி அளவில் ஆருஷ் மெதுவாக எழுந்தான். தன் இமைகளை 2 முறை இமைத்துவிட்டு சிறு பெருமூச்சுடன் முழுமையாக கண்களை திறந்தவுடனே அனன்யாவின் முகமே அவனுக்கு முதலில் தெரிந்தது. அதை பார்த்தவன் தன் இமைகளை மீண்டும் ஓரிரு முறை சிமிட்டி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். அவன் விழிப்பதைக் கண்ட அனன்யா புன்னகையுடன் அவன் தலையை வருடிக் கொடுத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு, குட் மார்னிங் ஆருஷ் கண்ணா, அப்புறம் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அவன் கன்னங்களையும் முத்தமிட்டாள். ஆருஷ் மகிழ்ச்சியுடன் அவன் படுக்கையிலிருந்து வேகமாக எழுந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன், அம்மா, நீங்க இங்க இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போகலையா என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டு அனன்யா அவனது கன்னங்களை அன்புடன் தொட்டு, இல்ல கண்ணா, இன்னைக்கு அம்மா லீவ் போட்டிருக்கேன். ஏன்னா அம்மா இன்னைக்கு ஃபுல் டே உன்னோட தான் இருக்க போறேன் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆருஷ் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சியுடன் அனன்யாவை கட்டிப்பிடித்து, உண்மையாவே இன்னைக்கு என்னோடதான் இருக்க போறீங்களா? ஐ லவ் யூ மா என்றான். அனன்யா சிரித்துக்கொண்டே ஆருஷை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். தன் உற்சாகத்தை வெளிப்படுத்திய ஆருஷ் அனன்யாவின் கையை பிடித்துக்கொண்டு படுக்கையிலிருந்து குதித்து, இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆருஷோட அம்மா அவனோட தான் இருக்க போறாங்க என்றான். அனன்யா தன் மகனின் மகிழ்ச்சியில் அவளும் மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு அவனை தன் மடியில் உட்கார வைத்துக்கொண்டு அவனது நெற்றியில் இருந்த காயத்தை தொட்டு பார்த்து, கண்ணா, நேத்து உனக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு என்று கேட்டாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ஆருஷுக்கு நேற்றைய நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தது. அவனும் தன் சிறு விரல்களால் தன் நெற்றியை தொட்டு பார்த்தான். பார்க்கில் விளையாடிவிட்டு கேக் சாப்பிட வேண்டும் என்று அடம் பிடித்தது. பொம்மை வேண்டும் என்று ஓடியது. கடையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை எடுத்தது. அதற்காக ஒரு குழந்தையுடன் சண்டை போட்டது. எதிரில் ஒருவரை பார்த்தது என அவன் மனதில் ஒவ்வொரு காட்சியும் வந்து போனது. ஆருஷ் ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் நினைவுபடுத்த ஆரம்பித்தான். அவன் ஒவ்வொன்றாக நினைக்க நினைக்க அவனது வெளிப்பாடு மாறத் தொடங்கியது. அனன்யா தன் மகனின் முகபாவனையை கவனித்து அவன் தலைமுடியை மென்மையாக கோதியபடி, என்னாச்சு கண்ணா, உனக்கு எங்கேயாவது வலிக்குதா? ஏதாவது வலி இருந்தா அம்மா கிட்ட சொல்லுங்க என்று கேட்டாள். அனன்யா இதை கேட்டதும் ஆருஷ் தன் அம்மாவை பார்க்க ஆரம்பித்தான். மீண்டும் மீண்டும் தன் கண் இமைகளை இமைத்துக் கொண்டே, அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான். அதை கேட்ட அனன்யா முதலில் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்தாள். எனவே எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவனது கன்னங்களை அன்புடன் வருடிவிட்டு, என்ன விஷயம் கண்ணா? ஆருஷ் அம்மா கிட்ட அப்படி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டாள். ஆருஷ் தன் அம்மாவை திகைப்புடன் சில நொடிகள் பார்த்தான். பிறகு அவளை நெருங்கி வந்து, அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆனா நீங்க அதை நம்புவீங்களா என்று கேட்டாள். அதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே அவன் கன்னங்களை முத்தமிட்டு, ஆமா கண்ணா, அம்மா நிச்சயம் நம்புவேன். நீங்க என்ன சொல்லணுமோ தாராளமா சொல்லுங்க. என்ன விஷயம் என்றாள். ஆருஷ் தன் அம்மாவை ஒரு முறை பார்த்துவிட்டு நேற்றைய சம்பவத்தை நினைவு கூர்ந்தான். பின்னர் தனது சிறிய கையை நீட்டி தன் அம்மாவின் கன்னங்களை பிடித்துக்கொண்டு மிகவும் அப்பாவியாக சிரித்துக்கொண்டே, அம்மா, ஆருஷ் நேத்து அப்பாவ மால்ல பார்த்தேன் என்றான். இதை கேட்டதும் சில நிமிடங்களில் சுற்றியிருந்த மற்றவர்களின் முகங்களில் இருந்த புன்னகை முற்றிலும் மறைந்தது. அனன்யா பதட்டம் நிறைந்த கண்களுடன் ஆருஷை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆருஷ் மகிழ்ச்சியுடன் தன் அம்மாவிடம், தெரியுமாமா, நான் அப்பாவை கூப்பிட்டேன். ஆனா அவருக்கு கேக்கல. அதனால நான் அவர் பின்னாடியே ஓடி டாடி டாடின்னு கத்துனேன். ஆனா அது அப்பாவுக்கு கேக்கல. நான் அவர் பின்னாடியே ஓடி போனேன். ஆனா அதுக்குள்ள கீழே விழுந்து காயமாயிடுச்சு. ஆனா அம்மா, அதுக்காக நான் அழவே இல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா என்று சொல்லி குழந்தை தன் கையை தூக்கி காட்டினான். பிறகு கோபமான முகபாவனையுடன், ஆனா இப்ப நான் அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்கேன். அவர் ஏன் என்ன பார்க்க வரவே இல்ல? அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனைய முடிக்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாருன்னு தாத்தா சொல்லியிருந்தாரு. அப்ப அவரோட தண்டனை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்பாவுக்கு தான் என்ன அடையாளமே தெரியல. ஆனா அவர் ஏன் என்ன பார்க்க வரல என்று சோகமாக சொல்லி முடித்தான் ஆருஷ். ஆருஷ் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அனன்யா அவனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். இதை பார்த்து ஆருஷும் மகிழ்ச்சியடைந்தான். அனன்யா இன்று தன் கைகளினால் செய்த உணவை ஆருஷுக்கு தயார்படுத்தி வைத்திருந்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்மாவும் பையனும் ஒன்றாக இருந்தனர். அனன்யா தன் மகன் எவ்வளவு வளர்ந்திருக்கிறான், எந்த அளவுக்கு பெரியவனாகிவிட்டான் என்று பார்த்து கொண்டிருந்தாள். அனன்யா தனது குழந்தையின் வாழ்க்கையில் தவறவிட்ட எல்லா தருணங்களையும் இன்று அவனோடு வாழ விரும்பினாள். அதனாலேயே இன்று ஆருஷின் பிறந்த நாளுக்கு ஆபீஸ் எல்லாம் வேண்டாமென்று முடிவு செய்திருந்தாள். ஏனெனில்
அவனுடன் பெற்றோர்கள் இருவரும் இருக்க வேண்டும் என்பதே ஆருஷின் விருப்பம். அதனாலேயே அனன்யா அவன் பக்கத்திலிருந்து அந்த கவலை அவனுக்கு வராமல் பார்த்து கொள்ள நினைத்தாள். ஆருஷ் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ருத்ரனை பார்த்ததும் அவனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மேலும் தன் அம்மாவுடனும் உற்சாகமாக இருந்தான். அனன்யா அவனுக்காக எடுத்து வந்த சாக்ஸை போடாமல் அவன் சுத்துவதைக் கண்ட அனன்யா தன் மகனிடம் குரலை உயர்த்தி, ஆருஷ், விளையாடுறத நிறுத்து. கோல்டு ஜாஸ்தியா இருக்குன்னு உனக்கு சாக்ஸ் கொண்டு வந்தேன், அத போட்டுக்கோ என்று கூறினாள். அதை கேட்ட ஆருஷ் தன் கால்களை அசைப்பதை நிறுத்திவிட்டு, அம்மா, கோவப்படாதீங்க. இன்னைக்கு ஆருஷோட பர்த்டே. உங்களால இன்னைக்கு கோவப்படவும் முடியாது, ஆருஷ திட்டவும் முடியாது. நீங்க திட்டினாலும் நான் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு அப்பா சப்போர்ட்டுக்கு இருக்காங்க என்று சொல்லி ஆருஷ் மகிழ்ச்சியடைந்தான். அதே சமயம் ருத்ரன் திரும்பி வந்ததாக ஆருஷ் சொன்ன செய்தியை கேட்டு அனன்யா ஒரு கணம் அதிர்ந்து போனாள். இருப்பினும் தன் மகனின் சிரித்த முகத்தை பார்த்து மனதிற்குள் பெருமூச்சு விட்டு, உன்னோட ஆசையும் என்னோட ஆசையும் நிறைவேறணும்னு ஆசைதான், ஆனா என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். அனன்யா தன் மனதில் இதை பற்றி யோசிப்பதற்குள் ஆருஷ் அவளை உலுக்கி, அம்மா, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் சொன்னதை கேட்டீங்களா என்றான். அதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே அவன் தலைமுடியை கோதிவிட்டு அவனை தன் மடியில் தூக்கிக் கொண்டு கன்னங்களில் முத்தமிட்டு, ஏய் கண்ணா, நான் சொன்னது கேட்டுச்சா? இப்ப கீழே போலாமா என்று கேட்டாள். அனன்யா சொன்னதை கேட்டு ஆருஷ் சரி என்று தலையை அசைத்தான். ஆருஷ் அறையை விட்டு வெளியே வந்தவுடனே சுற்றுமுற்றும் பார்த்து நம்பிக்கையுடன், எங்கம்மா? சக்தி சித்தி, சித்தா, தனு, அஜய் அங்கிள், ஹீரோ அங்கிள், யாரையும் காணோம் என்று சொல்லிவிட்டு உதடுகளை சுருக்கிக் கொண்டு சற்றே ஏமாற்றம் நிறைந்த கண்களுடன், இவங்க யாரும் இதுவரைக்கும் எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. அது மட்டும் இல்ல, ஒரு கிஃப்டும் தரல. நான் எல்லார்கிட்டயும் எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லியிருந்தேனே என்று பாவமாகச் சொன்னான். அதை கேட்ட அனன்யா சிரிக்க ஆரம்பித்தாள். பிறகு புருவத்தை உயர்த்தி சிரித்துக் கொண்டே, எல்லார்கிட்டயும் எதுக்காக என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டிருக்க? கிஃப்ட் குடுக்கறது உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தானே. அத நீயே போய் கேட்டா எப்படி என்று கேட்டாள். இதை கேட்ட ஆருஷ் தலையில் கை வைத்து, அட அம்மா, ஆருஷ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணதான் இப்படி செஞ்சேன். பெரியவங்க ரொம்ப பிஸியா இருக்கறதால எல்லாரோட வேலைய ஈஸியா மாத்ததான் இப்படி செஞ்சேன் என்று கூறினான். அவன் இதை சொன்னதும் அனன்யா போலி கோபத்துடன் அவனை முறைத்துப் பார்த்தாள். அவன் உண்மையில் இந்த விஷயத்தில் ருத்ரனின் மகன் என்பதை காட்டினான். எல்லா இடங்களிலும் தனக்கு லாபத்தை காண்பித்தான். அதே நேரம் பேச்சிலும் கூட அவனை யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு பேசினான். அனன்யா ஆருஷுடன் படிக்கட்டில் இறங்கி வரும்போது மிகவும் ஆர்வமாக ஆருஷ் சுற்றி சுற்றி பார்த்தான். ஆனால் அவன் கண்ணுக்கு யாரும் தெரியவில்லை. அவனது பிறந்த நாளுக்கு விசேஷமாக எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. எல்லாமே மிகவும் இயல்பாக இருந்தது. இதை பார்த்த ஆருஷ் தன் சிறிய புருவங்களை ஒன்றாக இணைத்து பதட்டத்துடன், அம்மா, எல்லாரும் எங்க என்று கேட்டுவிட்டு எல்லாருடைய பெயரையும் சொல்லி கத்த ஆரம்பித்தான். சித்தி, தாத்தா, அங்கிள், சித்தா, எல்லாரும் எங்க இருக்கீங்க? எல்லாரும் இன்னைக்கு ஆருஷோட பர்த்டேவ மறந்துட்டீங்களா என்று சொன்னவன் தன் தலையில் கை வைத்து, ஐயோ, என்னோட லெட்டர்ல டேட் போட மறந்துட்டேன், அதான் யாருக்கும் ஞாபகம் இல்லையோ என்று சொல்லி அனன்யாவை சோகமாக பார்த்தான். அதை பார்த்த அனன்யா சிரித்துக்கொண்டே அவனது கன்னங்களை அன்பாக தொட்டு பார்த்து, கண்ணா, நம்ம ஆருஷ் பர்த்டேவை யாராவது மறந்திருப்பாங்களா சொல்லு என்று சொல்லிவிட்டு அனன்யா கையை நீட்டி ஒரு சொடக்கு போட்டாள். ஒரு சொடக்கு போட்டதும் அங்கிருந்த சூழ்நிலை படிப்படியாக மாறியது. நீலம் மற்றும் வெள்ளை நிற பலூன்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் பறக்க ஆரம்பித்தன. அதை பார்த்த ஆருஷின் கண்கள் மின்ன, உதடுகளில் புன்னகையுடன் நிமிர்ந்து பார்க்க அனைவரும் மெதுவாக வெளியே வந்தனர். அதுவும் ஆருஷுக்கு பிடித்த கார்ட்டூன் கேரக்டர் மாஸ்க் அணிந்து கொண்டு வந்தனர். அதை பார்த்த ஆருஷ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். விஜயேந்திரர், ஆகாஷ், ரோஹன், அஜய், தனுஷ் மற்றும் சூர்யா இவர்களுடன் சோனியாவும் இன்று வந்திருந்தாள். ஜெகன் மற்றும் ராக்கி கூட இன்று குழந்தையாக மாறிவிட்டனர். அதை பார்த்த ஆருஷ் மகிழ்ச்சியடைந்து மெதுவாக அனைவரையும் நோக்கி நடந்து வந்தான். அப்போது சூர்யா கிட்டார் வாசித்து ஆருஷுக்காக ஒரு பாட்டு பாடினான். முதலில் ரோஹன் ஆருஷை தூக்கிக் கொண்டு அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். பிறகு அவனுடன் ஒரு பாடலுக்கு நடனமாட ஆரம்பித்தான். இந்த பாடலில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவது போல இருந்தது. சூர்யாவிற்கு பிறகு அஜய், தனுஷ், ரோஹன் என எல்லோரும் அவனை கட்டி பிடித்து பாட்டு பாடினர். இன்று சூர்யா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சற்று பின்வாங்க ஆரம்பிக்கும் போது அனன்யா அவனது கையை பிடித்து உற்சாகப்படுத்தினாள். இனிய புன்னகையுடன் அவனை மீண்டும் எல்லோர் முன்னாலும் கொண்டு வந்தாள். அனன்யாவின் இந்த செய்கையே சூர்யாவிடம் இன்று வரை தன்னை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும் குற்றத்தில் அவன் குற்றவாளி இல்லை என்பதை சொல்லுவது போல் இருந்தது. மேலும் அவனுடைய நண்பன் ருத்ரன் இல்லாத இடத்தில்
அனன்யா ருத்ரன் இன்று அவர்களுடன் இருக்கிறாள். இதுவே அனன்யாவை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தியது. எதுவும் பேசாமல் அனைவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயன்றாள். விஜயேந்திரர், ஆகாஷ், சக்தி, ஜெகன், ராக்கி என அனைவரும் ஆருஷுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். அனைவரும் ஒன்றாக நடனமாடவும் செய்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று விஜயேந்திரர் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருந்தது. எல்லோரும் நடனமாடிக்கொண்டிருக்கும் போது சக்தி ஒரு பெரிய கேக்கை கொண்டு வந்து, எல்லாரும் தள்ளிப்போங்க, டான்ஸ் போதும், இப்ப கேக் வெட்டுற நேரம் என்று சொன்னாள். கேக்கை பார்த்த ரோஹன் ஆருஷை தன் தோள்களில் சுமந்தபடி கேக்கை நோக்கி நடந்து வந்தான். அனன்யா அருகில் இருக்க ஆருஷ் கேக்கை வெட்டினான். முதல் ஒரு துண்டு கேக்கை ருத்ரனின் புகைப்படத்தின் அருகில் வைத்துவிட்டு தன் அம்மாவிற்கு அடுத்த வாயை ஊட்டினான் ஆருஷ். இதை கண்ட அனைவரும் உள்ளத்தில் ருத்ரன் இல்லாத சோகம் இருந்தாலும் வெளியில் ஆருஷுக்காக மகிழ்ந்தனர். ஆருஷ் ஒவ்வொருவருக்கும் கேக்கை ஊட்ட அனைவரும் அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தனர். அதை பார்த்த ஆருஷ் மகிழ்ச்சியுடன், ஆஹா, எவ்ளோ கிஃப்ட்ஸ், இது என்னோட லிஸ்ட விட அதிகம் என்று சொல்ல அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஒரு மூலையில் சோனியா நின்று இந்த குடும்பத்தின் அழகிய தருணங்களை ரசித்துக் கொண்டே போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அனன்யா அவளை அழைத்து ஆருஷிடம் கேக் வாங்கிக் கொள்ள சொன்னாள். ஆருஷ் சோனியாவை பார்த்து கையில் கேக்குடன் அவளை நோக்கி நடந்தான். ஆருஷை பார்த்ததும் சோனியா மண்டியிட்டு அமர்ந்து புன்னகையுடன் அவன் கன்னங்களை அன்புடன் தொட்டு, ஹலோ ஆருஷ், ஹாப்பி பர்த்டே என்றாள். ஆருஷ் சிரித்துக்கொண்டே, தேங்க்ஸ் மிலிட்ரி ஆண்டி என்றான். மிலிட்ரி என்ற வார்த்தையை கேட்டதும் சோனியா அதிர்ச்சியடைந்து, என்ன மிலிட்ரியா என்று கேட்க ஆருஷ் தலையை அசைத்து மிகவும் அப்பாவியாக, ஆமா, எங்க சூப்பர் ஸ்டார் அங்கிள் உங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு என்று சொன்னான். சூர்யா பெயரை கேட்டதும் சோனியாவின் கண்கள் விரிந்தன. அவள் முகத்தில் போலியான புன்னகையுடன், உங்க அங்கிள் உங்ககிட்ட வேற என்ன சொன்னாரு என்று கேட்டாள். அதற்கு ஆருஷ், நீங்க அவரோட பின்னாலேயே வர்ற மோகினி பிசாசாம். அப்புறம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் மேற்கொண்டு எதுவும் சொல்லும் முன் அந்த வழியாக போன சூர்யா இருவரையும் கவனித்தான். ஆருஷ் சொன்னதை கேட்ட சூர்யா அதிர்ந்து போனான். எனவே வேகமாக ஓடி வந்து ஆருஷை மடியில் வைத்துக் கொண்டு அவனின் வாயை அவசரமாக மூடி, வேற ஒன்னும் இல்ல பார்ட்னர், இங்க என்ன செய்ற, தாத்தா உனக்காக ஏதோ வச்சிருக்காரு, பாரு 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 என்று சொல்லிவிட்டு தன்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்த சோனியாவை ஓரக்கண்ணால் பார்த்தான். அதை பார்த்த சூர்யா வேகமாக அங்கிருந்து நழுவ நினைத்தவன், நானே உன்னை கூட்டிட்டு போறேன், நீ சின்ன பையன், உன்னால வேகமா போக முடியாது என்று சொல்லிவிட்டு சூர்யா அங்கிருந்து ஆருஷுடன் கிளம்பினான். சூர்யா இப்படி போவதையே பார்த்த சோனியா தன் மனதிற்குள், மிலிட்ரி, நானா மிலிட்ரி, சரி இனிமே மிலிட்ரியாவே இருக்கேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஆருஷ் சோஃபாவில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த சமயம் விஜயேந்திரர் சோஃபாவில் அமர்ந்து தனது முழங்காலை தடவிக் கொண்டிருந்தாலும் அவரது கவனம் முழுவதும் ஆருஷ் மீதுதான் இருந்தது. அதை அனன்யாவும் கவனித்தாள். அதை பார்த்த அனன்யா தண்ணீர் கிளாஸுடன் அவரை நோக்கிச் சென்று தண்ணீரை அவரிடம் கொடுத்துவிட்டு, தாத்தா, நீங்களும் இன்னைக்கு ஆருஷோட சேர்ந்து குழந்தையா மாறிட்டீங்க. இந்த வயசுல நீங்க ஓடி இருக்க கூடாது. இப்ப பாருங்க, மூட்டு வலி மறுபடியும் வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரூம்ல இருந்து ஸ்ப்ரே எடுத்துட்டு வரேன் என்றாள். அனன்யா சொன்னதை கேட்ட விஜயேந்திரர் அவளை தடுத்து நிறுத்தி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அனன்யா, நான் நல்லாதான் இருக்கேன். எந்த தாத்தா கொள்ளு பேரனோட விளையாடி டயர்டாவான்? என்னால என்னோட பேரனோட விளையாட முடியும். அவனோட நான் சிரிக்கிறது, பேசுறது, விளையாடுறது, இதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்லம்மா என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். எபிசோட் 192. விஜயேந்திரர் கால்வலியில் அவதிப்படுவதை பார்த்த அனன்யா அவரை கவனமுடன் இருக்கச் சொல்லி கண்டித்தாள். ஆனால் அவர் தன் கொள்ளு பேரனுடன் விளையாடுவதே தனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்றார். அதை கேட்ட ஆருஷ், இல்ல தாத்தா, நீங்க என்னோட விளையாடுறதுல உங்களோட ஹெல்த்த மறந்துடாதீங்க என்று சொன்னதும் ஆருஷை பார்த்து விஜயேந்திரர் மகிழ்ச்சியுடன், உன்னோட உடம்பு எப்படி இருக்குடா கண்ணா, நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா, இனிமே தனியா எங்கேயும் போகக்கூடாது, சரியா? சரி, நான் மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ உனக்கு ஹாப்பியா? இவ்ளோ அறிவா பேசுற குழந்தைகிட்ட இருந்து எதுக்காக கடவுள் அப்பான்ற உறவை பறிச்சுட்டாருன்னு நான் அவரை திட்டாத நாளே இல்ல தெரியுமா? ருத்ரன் இன்னைக்கு நம்மளோட இருந்திருந்தா நம்ம சந்தோஷம் முழுமையடைஞ்சிருக்கும். மகிழ்ச்சி நிறைஞ்ச இடமா இந்த வீடு இருந்திருக்கும். ஆனா கடவுள் ஒரு கண்ணுல மகிழ்ச்சியோட கண்ணீரையும் இன்னொரு கண்ணுல சங்கடத்தோட கண்ணீரையும் தானே கொடுத்துட்டாரு. அவருக்கு என் கொள்ளு பேரனை நினைச்சு கொஞ்சமும் இரக்கம் வரலையே என்று சொல்லும்போதே அவரின் கண்கள் கலங்கின. விஜயேந்திரர் மீண்டும் மீண்டும் ருத்ரனை பற்றி நினைவுபடுத்தியதால் அனன்யாவும் அவனை நினைத்து சிந்தனையில் ஆழ்ந்தாள். எதையோ யோசித்தவள் விஜயேந்திரரிடமிருந்து விலகி யாருக்கோ மெசேஜ் அனுப்பினாள். சாராவை தவிர அனைவரும் ஹாலில் இருந்ததை ஜெகன் கவனித்தான். ஆருஷ் அடிப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அவன் சாராவை பார்க்கவில்லை. இதை நினைத்து ஜெகனின் கண்கள் விரிந்தன.
அவளை தேடுவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்து வீட்டிற்கு பின்னால் இருந்த வேலைக்காரர்கள் தங்கி இருக்கும் அவுட் ஹவுஸை நோக்கிச் சென்றான். அந்த குடியிருப்பு அருகே நிற்கும் வாட்ச்மேன் ஜெகனை பார்த்துவிட்டு தன் இடத்திலிருந்து எழுந்து அவனுக்கு வணக்கம் சொன்னார். அவரை பார்த்த ஜெகன் கடுமையான குரலில், சாரா எங்க? அவ எந்த ரூம்ல இருக்கா என்று கேட்டான். ஜெகன் சாராவின் பெயரை சொல்லி கேட்டதும் வாட்ச்மேன் திகைத்துப் போனார். ஜெகன் யாரையும் தனிப்பட்ட முறையில் இதுவரை கேட்டதில்லை என்பதால் வாட்ச்மேன் கொஞ்சம் தயங்கினார். ஆனால் இன்று அவன் சாராவை பற்றி கேட்பது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு எதையும் சொல்லும் தைரியமில்லை. எனவே இடத்தை மட்டும் கை காட்டினார். அதை பார்த்த ஜெகன் அவர் காட்டிய திசையை நோக்கி சென்றான். அங்கே ஒரு பெரிய மரத்தின் பின்னால் சாரா உட்கார்ந்திருப்பதைக் கண்டான். ஆருஷுக்கு ஏற்பட்ட விபத்திற்கு பிறகு அவள் மிகவும் பயந்து போனாள். மேலும் தன் மகனின் விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பவர்களை அனன்யா சகித்துக் கொள்ள மாட்டாள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலேயே அவளின் தண்டனைக்காக பயத்துடன் காத்திருந்தாள். அதே சமயம் அவளை இப்படி பார்த்த ஜெகன் தன் கையை பின்னால் கட்டிக்கொண்டு மிகவும் அலட்சியமாக, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க என்று கேட்டான். ஜெகன் குரலை கேட்ட சாரா பயத்தில் உறைந்து போனாள். அவள் விரைவாக நிமிர்ந்து பார்த்தபோது ஜெகன் தனக்கு அருகில் நிற்பதைக் கண்டாள். அவனை பார்த்ததும் கண்களை மூடிக்கொண்டு தனக்குத்தானே, கடவுளே, என்னோட சாவை இப்படி பக்கத்திலேயே வச்சிருக்கியே, தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டாள். அதை கேட்ட ஜெகன் தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை வைத்து ஒரு வசீகர புன்னகையுடன், உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது என்று கூறினான். அதை கேட்ட சாரா திடுக்கிட்டு வேகமாக எழுந்து நின்று ஜெகனின் முன் கண்ணீருடன், ஆனா ஏன் என்று தயக்கத்துடன் கேட்க, அவள் அழும் முகத்தை பார்த்த ஜெகன் குனிந்து அவளின் கண்களை பார்த்தபடி, ஏனா பாஸ் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று கூறினான். இதை கேட்டதும் சாரா சத்தமாக அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்த ஜெகன் திகைத்துப் போனான். சாரா அழுது கொண்டே அவனை பார்த்து, இல்ல, நான் வரமாட்டேன். இது என்னோட தப்பு இல்ல. நான் எதுவும் பண்ணல. உண்மையிலேயே நான் ஒன்னும் பண்ணல. கடவுளே, என்ன காப்பாத்துங்க. இப்ப நான் ரொம்ப பெரிய சிக்கல்ல இருக்கேன். இப்போ என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன பரலோகத்துக்கு அனுப்பிடுவாங்களா? நான் கல்யாணம் பண்ணி என் 10 பசங்களுக்கு காது குத்து கல்யாணம் பண்ணலான்னு கனவெல்லாம் கண்டேனே. அதெல்லாம் வெறும் கனவாவே போக போகுதா என்று அழுது புலம்பினாள். 10 குழந்தைகள் என்று கேட்டதும் ஜெகனின் கண்கள் திகைப்பில் விரிந்தன. சாராவை மேலிருந்து கீழாக பார்த்து, 10 பசங்களா? இவளுக்கு என்ன பைத்தியமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். ஜெகன் அவளிடம் பேசுவதற்கு முன்பே சாரா அழ ஆரம்பித்து விட்டாள். மேலும் தன்னுடைய குழந்தைகளுக்கான திட்டத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்திருந்தாள். இதன் காரணமாக ஜெகன் மிகவும் எரிச்சலடைந்தான். அவன் சட்டென சாராவின் கையை பிடித்து இழுத்து அவளை தன் அருகில் கொண்டு வந்து அவள் உதட்டில் விரலை வைத்து, வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, என் துப்பாக்கியை எடுத்து உன் வாய்க்குள்ள சொருகிருவேன். அப்புறம் உன் தொண்டை செதஞ்சிரும் என்றான். ஜெகனின் மிரட்டலை கேட்ட சாரா பயத்தில் கண்களை இமைத்து ஜெகனை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது இருவருக்குள்ளும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. வார்த்தைகளின்றி மௌனம் இருந்த இடத்தில் இதயத் துடிப்பின் சத்தம் கேட்டது. சாராவின் இதயத்தில் ஒரு படபடப்பை ஜெகனும் அறியாமல் இல்லை. அவன் இதுவரை எந்த பெண்ணிடமும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை. இன்று சாராவின் கண்களை பார்த்து தன்னை மறப்பது போல் இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே தன்னை அறியாது செய்த செயலை உணர்ந்து சாராவை விட்டு விலகி நின்றான். பிறகு அவளை பார்த்து, என்ன நடந்திருந்தாலும் அது ஒரு ஆக்சிடென்ட் தான். இதுக்காக உனக்கு தண்டனை கிடைக்காது. அதனால உன்னோட இந்த நாடகத்தை நிறுத்திட்டு சின்ன முதலாளிய வந்து கவனிச்சுக்கோ. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடியில உன்னை ஒரு தடவை பார்த்து முகத்தை சரி பண்ணிக்கோ. ஏன்னா சின்ன முதலாளி உன்னை பார்த்து பயப்படுறத நான் விரும்பல என்று சொல்லிவிட்டு வெளியேற ஆரம்பித்தான். அதே சமயம் ஜெகனின் பேச்சை கேட்டு சாரா 2 நிமிடம் எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தாள். ஆனால் அடுத்த கணமே அவன் கடைசியாக சொன்னதை புரிந்து கொண்டாள். ஜெகன் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் வார்த்தைகளின் மூலம் தன்னை கேலி செய்ததை கூட உணராமல் பாவமான முகபாவனையுடன் தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவள் இப்படி செய்வதை பார்த்த ஜெகனின் முகத்தில் சிறு புன்னகை மலர்ந்தது. மனதிற்குள் அவள் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தவன், 10 புள்ள பெத்துக்க போறாளா? அதுவும் இந்த காலத்துல? சரியான பைத்தியம் போல. அடுத்த தடவை வாயை திறக்கும் போதே மூடணும். இந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குன்னு பாஸ் இவள போய் குழந்தைய பாத்துக்க சொல்லி வேலைக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆமா, நாம ஏன் இவ்ளோ யோசிக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு ஜெகன் தன் தலையை தட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். மறுபுறம் ராஜசேகர் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு பெண் கோபத்துடன் யாரையோ தேடி அலைந்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த வழியாக செல்லும் வேலைக்காரனிடம், சித்தார்த்த பாத்தீங்களா? அவர் ரூம்ல இல்லையே என்றாள். வேலைக்காரன் அவளிடம் ஆமாம் என்று தலையை ஆட்டி, ஆமா மேடம், அவர் காலையில தோட்டத்து பக்கம் போனாரு, பார்த்தேன் என்றான். அதை கேட்ட அந்த பெண் வேகமாக தோட்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சில நொடிகளில் அங்கு சென்றதும் கோபமாக அவனை பார்த்து, சித், நேத்து என்கிட்ட சொல்லாம ஏன் வெளியே போன என்று கேட்டாள். சித்தார்த் நிதானமாக கையில் இருந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். பிறகு அவள் சொன்னதை கேட்டுவிட்டு, ஆமா, நான் போனேன். இதுல என்ன பிரச்சனை?
சில திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. வர்ற அவசரத்துல அதெல்லாம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதனால திங்ஸ் வாங்க போனேன். இதுல என்ன பிரச்சனை என்று குழப்பமாக கேட்டான். அவன் சீரியஸான முக பாவனையுடன் கேள்வி கேட்டதும் நித்யா ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தன்னை இயல்பாக்கிக் கொண்டு, பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம நேத்து தானே இங்க வந்தோம். இந்த இடம் உனக்கு கொஞ்சம் புதுசு இல்லையா? அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு வேற சரியில்ல இல்லையா? அதனால தான் கேட்டேன் என்று சொல்லி சமாளித்தாள். இதை கேட்ட சித்தார்த் அவள் பேச்சை அதிகம் கவனிக்காமல் புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்து கொண்டே, நான் ஒன்னும் 3 வயசு குழந்தை இல்ல நித்யா. நீ எனக்கு அம்மாவாகி கவலைப்படுறதுக்கு. உனக்கு கவலைப்படணும்னா உங்க அப்பாவை நினைச்சு கவலைப்படு. அதுக்கு தானே நாம இங்க வந்திருக்கோம் என்றான். சித்தார்த் குரலில் கடுமையை கண்ட நித்யா வெட்கத்துடன் அவன் கையை பிடித்துக்கொண்டு, சித், இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? சாரி, இது என்னோட தப்பு தான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஆனா நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டேன். உண்மையிலேயே நீ என்ன சரியான நேரத்துல எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க. உண்மையிலேயே இப்ப அவரோட நிலைமைய பார்த்து நான் ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். சாரி என்றாள். நித்யா சொன்னதை கேட்ட சித்தார்த் தன் கையில் இருந்த புத்தகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் கையை பிடித்திருந்த அவளின் கையை பார்த்து, இந்த மன்னிப்ப நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. அவங்க கேட்கும் போதே நீ வந்திருந்தா அட்லீஸ்ட் நிலைமை இவ்ளோ மோசமா இருந்திருக்காது என்று சொல்லிவிட்டு டேபிளில் இருந்த காஃபியை எடுத்துக்கொண்டு அலட்சியமான குரலில், சரி, இந்தியாவுக்கு திரும்பி வர நீ ஏன் அவ்ளோ பயப்படுறேன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வர்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ ஏன் இத நினைச்சு பயப்படுறேன்னு தெரியல என்றான். நித்யா சித்தார்த் சொல்வதை கேட்டு அமைதியாக அவனை பார்த்தாள். பிறகு தன் மனதிற்குள், எனக்கு இந்த நாட்டை பார்த்து ஒண்ணும் பயமில்ல. இங்க இருக்கிற மக்களை பார்த்து தான் பயம். குறிப்பா என் அப்பாவை நினைச்சுதான் பயம். ஏன்னா அவர் விருப்பப்படி நடந்தா அப்பா ஜெயிக்கலாம். ஆனா அவரோட பொண்ணு தோத்து போயிடுவேன் என்று சொல்லிக் கொண்டாள். ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த நித்யாவை பார்த்த சித்தார்த் அவள் முன்னால் கையை அசைத்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டான். அவன் குரல் கேட்டு நித்யா சுய நினைவுக்கு வந்ததும் சித்தார்த் மீண்டும் அவளிடம், அப்படின்னா நீ என்ன முடிவு செஞ்சிருக்க? உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போறியா என்று கேட்டான். அவன் சொல்வதை கேட்ட நித்யா எதையோ யோசித்து, ஆமா, நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போதைக்கு எங்க அப்பா எந்த அழுத்தத்தையும் தாங்குற நிலைமையில இல்ல. இந்த நேரத்துல எங்க கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எங்களோட காம்படிட்டர் கம்பெனி எங்க கிட்டே இருந்து எல்லா பெரிய ப்ராஜெக்டையும் பறிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் நெருக்கடி கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க என்று பாவமாக கூறினாள். சித்தார்த் அவள் சொல்வதை மிகவும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் சொன்னதை கேட்டுவிட்டு மிகவும் சீரியஸான முகத்துடன், அந்த கம்பெனி ஓனர் ஒரு பொண்ணு, ரொம்ப பவர்ஃபுல், திறமையானவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ தான் உங்க அப்பாவுக்கும் உன்னோட அப்பாவோட கம்பெனிக்கும் இந்த நிலைமையை ஏற்படுத்தினாலோ, அடுத்த ப்ராஜெக்ட்லயும் அவ கலந்துக்க போறா. இதுவும் ரொம்ப முக்கியமான போட்டியா இருக்க போகுது என்றான். இதை கேட்ட நித்யா கொஞ்சம் ஆச்சரியத்துடன், உனக்கு எப்படி தெரியும்? அதாவது எனக்கே இன்னும் எதுவும் சரியா தெரியல. உனக்கு பிசினஸ்ல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையே, அப்புறம் எப்படி என்று கேட்டாள். அதற்கு சித்தார்த் சிரித்துக்கொண்டே, ஆமா, எனக்கு அதெல்லாம் பெருசா ஆர்வம் இல்ல. ஆனா ஏன்னு தெரியல, அந்த பொண்ண பத்தி கேள்விப்பட்டதும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் என்றான். நித்யா சித்தார்த் சொன்னதை கேட்டுவிட்டு அவனை முறைத்து பார்க்க, சித்தார்த் அவள் முகத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே, கவலைப்படாத, நான் அவளை பத்தி கேள்விப்பட்டு இம்ப்ரெஸ் ஆனேன்னு தானே சொன்னேன். நான் ஒன்னும் அவளை ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொல்லலையே. பொண்ணுங்க எல்லாரும் இந்த விஷயத்துல சீரியஸ் ஆகுறீங்களே என்று கேலி செய்தான். அவன் சொன்னதை கேட்ட நித்யா கோபத்தில் எழுந்து அவன் கையை தட்டிவிட்டு அலட்சிய புன்னகையுடன், ஹவ் ஃபனி. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் ஆபீஸ் போறேன். அப்போதான் நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிக்க முடியும் என்று சொன்னாள். உடனே சித்தார்த் தன் சேரில் இருந்து எழுந்து நின்று, மிஸ் நித்யா ராஜசேகர், நான் ஒன்னு இங்க ரெஸ்ட் எடுக்க வரல என்றான். அதை கேட்ட நித்யா கண்களை சுருக்கி அவனை பார்க்க, அவள் முகபாவத்தை பார்த்த சித்தார்த் சிரித்துக்கொண்டே, அதாவது ரெஸ்ட் மட்டும் எடுக்கணும்னா அங்கேயே இருந்திருப்பனே, ஏன் டிக்கெட் வேஸ்ட் பண்ணி இங்க வரணும்? நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆபீஸ் வரேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் முன் வந்து நின்றான். நித்யா அவனுடைய மாறிய சுபாவத்தைக் கண்டு வருத்தத்துடன் அவனை பார்த்தாள். பிறகு வேகமாக அவன் அருகில் வந்து, தேவையில்ல சித், நானே சமாளிச்சுக்கிறேன். ஏன் எனக்காக உன்னோட இன்ட்ரெஸ்டுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யணும்னு நினைக்கிற? உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பிடிக்காது இல்லையா? அப்புறம் எதுக்கு என்று சொன்னாள். நித்யாவின் இப்படி ஒரு விளக்கத்தை கேட்ட சித்தார்த் நிமிர்ந்து அவளின் முகத்தையே பார்த்தான். பிறகு அவள் கையை பிடித்துக்கொண்டு இனிமையான குரலில், உனக்கு என் மேல ரொம்ப அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நித்யா. ஆனா எனக்கு எப்பவும் நீ தானே சப்போர்ட் பண்ணுவ. ஆனா இப்ப என்னோட டர்ன். உதவி செய்யறது உன்னோட வேலை மட்டும்தானா? என்னோட பக்கத்துல இருந்து நான் எதுவும் உதவி செய்ய கூடாதா? எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த ஃபீல்டு பத்தி அதிகமா தெரியாது. அதனால என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட மட்டும் உனக்கு குடுக்குறேன். கவலைப்படாத, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அப்பா என்ன எப்பவும் நம்புறாரு. ஆனா நீதான் நம்ப மாட்ற என்று கூறினான். இதை கேட்ட நித்யா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, என்ன சொல்ற? எங்கப்பா உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? ஆனா அது எப்போ என்று கேட்க, சித்தார்த் தன் ஒரு விரலால் அவளது மூக்கை தட்டி சிரித்துக்கொண்டே, எப்போ, எப்படி, அதெல்லாம் விடு, வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறி நித்யாவின் கையை பிடித்து அங்கிருந்து அழைத்துச் சென்றான்.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.